ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி சமையல். ரொம்ப டேஸ்டியாக உடம்புக்கு குளிர்ச்சியாக ஒரு ட்ரிங்க்கு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 10 கிராம் அகரகரை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சைனா கிராஸ் கூட சொல்லுவாங்க. இப்போ நான் 10 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம 5 கிராம் எடுத்தாவே போதும். இப்போ பாருங்கள், 5 கிராம் எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சீக்கிரம் பாயில் பண்ணிடலாம் இது மாதிரி ஊற வைக்கும்போது. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 250 ml நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம ஊற வச்ச அகரகரை சேர்த்துட்டு, எல்லா வகை ஜெல்லியும் இந்த சைனா கிராஸ்லேருந்து தான் செய்கிறாங்க. இதுதான் நம்மளுக்கு ஒரிஜினல் ஜெல்லி. இப்போ பாருங்கள், இந்த நல்லா அகரகரை கரையிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒரு 50 கிராம். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம கலருக்காக ரோஸ் சிரப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கலர் சேர்க்க தேவையில்லை. கலர் சேர்க்காம நீங்கள் அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அகரகரை தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு இன்னொரு பிளேட்டில் நான் ப்ளெயினாக தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நம்ம வெளியிலே வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். இப்போ இன்னொரு பிளேட்டில் நான் ப்ளெயினாக தான் ரெடி பண்ணிக்கிறேன் ஜெல்லி. நான் எதுவுமே ஃபுட் கலர் ஆட் பண்ணலை இதில். இப்போ பாருங்கள், நல்லா பாலை நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் பாக்கெட் பால் தான் எடுத்துருக்கேன். திக்காக எடுத்துக்கோங்க. நீங்கள் பசும்பால் கிடைச்சா கூட எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கெட்டியாகிடுச்சு ரெண்டுமே. இப்போ ஒரு கத்தி வச்சு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கேக் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக அப்படியே வருது பாருங்கள். இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கலருக்காக ரோஸ் சிரப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு கலர் வேணும்னா பீட்ரூட்டை அரைச்சிட்டு வடிகட்டிட்டு நீங்கள் பாலோடு சேர்த்து காய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் கிடைக்கும். இப்போ சப்ஜா விதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு, இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சப்ஜா சீட்ஸு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெல்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சில்லுன்னு இருக்கும், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.